தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் தற்போது கொள்ளை சம்பவமானது நடந்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சரவணராஜா வழங்க கேட்கலாம். சரவணராஜா, கொள்ளையடித்த மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்ற விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. சிவகங்கை கீழக்கேணி இங்க தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. இதுல ஏராளமான விவசாயிகள் கடன் பெற்று மற்றும் அவர்களோட நகைகளை அடகு வைத்து வரவு செலவுகள் நிறைய நடைபெற்று வந்திருக்கு. இந்நிலையில பாத்தீங்கன்னா நேற்று மர்ம நபர்கள் நள்ளிரவு அந்த கதவை உடைச்சு கொள்ளை முயற்சியில் ஈடுபடும் பொழுது அங்க அலார கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது. சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருந்தனால அலார கருவி அங்கு வேலை பார்க்கும் செயலாளருக்கு அந்த ஒளி செல்லவும் அவர் அதை வச்சு போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு பின்னர் வரும் பொழுது கொள்ளையர்கள் தப்பி சென்று விட்டனர். இதுவரைக்கும் அதுல 4 கிலோக்கு மேல தங்கம் இருக்க கூறப்பட்டிருந்த நிலையில அந்த இதுவரைக்கும் எதுவும் எந்த நகைகளும் திருடு போகவில்லை என முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருது. சிபி சாய் சவுந்தர் டிஎஸ்பி தலைமையில போலீசார் தலைமையில குற்றவாளிகளை தேடி வந்துட்டு இருக்காங்க ராஜலட்சுமி. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்க சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில பாத்தீங்கன்னாக்கா அண்ணா சிலை மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள அண்ணா சிலையில பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இருக்கு. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில பாத்தீங்கன்னாக்கா 2 நாள் தொடர் விடுமுறை காரணமாக பாத்தீங்கன்னாக்கா அங்கேயும் கொள்ளை முயற்சி நடைபெற்றிருக்கு. இதுவரையும் முதற்கட்ட விசாரணையில கண்ணன் டிஎஸ்பி தலைமையில விசாரணை மேற்கொண்டதுல முதற்கட்ட விசாரணையில எந்த நகைகள் பணமோ எதுவோ திருடு போகவில்லை. முயற்சி தான் நடைபெற்றது என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருது. மேலும் தனிப்படைகளை வச்சு அமைச்சு இது போன்ற குற்றவாளிகளை தேடி வந்துட்டு இருக்காங்க ராஜலட்சுமி. இதனால் சிவகங்கையில கொஞ்சம் பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணராஜா.